மாமா எனக்கு மனசு சரியில்லை மாமா. நிச்சயத்தை நிறுத்திட்டா மட்டும் மனசு சரியாயிடுமா? மாமா அப்படி இல்ல மாமா. இந்த பாரு சுரேஷ், ஏற்கனவே உனக்கு வேலை போச்சு. இப்ப நிச்சயமா நின்னு போச்சுன்னா நல்லவா இருக்கும்? உனக்கு தாண்ட அசிங்கம். ஒரே நேரத்துல ஒரு ஆம்பளை 2 ஃபெயிலியரை பார்த்தான்னா இந்த ஊர் உன்னை பத்தி என்ன பேசுன்னு யோசிச்சு பாத்தியா? ஒன்னுத்துக்கும் உதவாதவன்னு சொல்லிடாத. அந்த பேர் உனக்கு வேணுமா? எதை பத்தியும் கவலைப்படாம நீ கிளம்பி வா. மாமா எப்படி மாமா நான் வர்றது? அவங்க கிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்றது? மாமா ஒரு மாதிரியா இருக்கு மாமா. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. டேய், அவங்க கிட்ட ஏன்டா அந்த விஷயத்த சொல்லணும்? உனக்கு என்ன வேலையா போயிடுச்சு? சஸ்பென்ஷன் தானே? இன்னும் கொஞ்ச நாள்ல வேலையை திருப்பி கொடுத்துட போறாங்க. அப்புறம் என்ன? இங்க பாரு, நீ நேரா கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு வா. சுரேஷ், மாமா இருக்கண்டா, நான் பாத்துக்கிறேன். கிளம்பி வா. அது போன வேலை முடிஞ்சிருச்சான், கிளம்பிட்டானா? அத சொல்றதுக்கு தான் போன் பண்ணிருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். அப்படியே நிச்சயத்துக்கான வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? பொண்ணு ரெடியா? எப்பவோ ரெடி. நான் போய் பாத்துட்டு வரேன். அந்த ரூம்ல தாமா இருக்கா. அண்ணி வாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. நீ எல்லாரும் காஃபி எடுத்துட்டு வாமா. சரிங்க. ஏமாப்ல எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் ஓகே தான்.